நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பெருவாரி யூனியன் வழக்கை பற்றி நம்ம ஒரு விரிவான காணொலியாக பார்க்கலாம். ஸோ இந்த பெருவாரி யூனியன் வழக்கு அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்த பெருவாரி அப்படிங்கிற ஒரு பகுதியை வேற ஒரு நாட்டுக்கு கொடுத்த ஒரு வழக்கு தான். அது வேற எந்த நாடுல, பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்த ஒரு வழக்கு தான். இதனை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். ஸோ முதல்ல பெருவாரி யூனியன் வழக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு 1947 நடந்த பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லைகள் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. ஸோ பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் பிரியுது. இப்போ நம்ம பங்களாதேஷ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பங்களாதேஷில் இருந்தது தான் பார்த்திங்கன்னா பெருவாரி அப்படின்ற ஒரு பகுதி நம்ம இந்தியாக்கிட்ட இருந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பகுதி யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு குழப்பம் போயிட்டே இருந்தது. இதனை சரி செய்ய 1958 நேரு மற்றும் அன்றைய பாகிஸ்தானோட பிரதமர் ஃபெரோஸ் கான் அப்படிங்கிறவங்களுக்கு இடையே ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுது. நம்ம இந்தியன் பிரதமருக்கும் பாகிஸ்தான் பிரதமருக்கும் இந்த நேரு நூன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடைபெற்ற வருடம் 1958. ஸோ இந்த ஒப்பந்தம் நடைபெற்ற உடனே மக்கள்கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்புது. ஸோ இந்த பாகிஸ்தானுக்கு இந்த ஒப்பந்தத்து மூலிமா நம்ம கொடுக்குறோம், இதுக்கு மக்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, நம் நாட்டின் நிலத்தை எப்படி பிற நாட்டுக்கு கொடுக்கலாம் என்ற கேள்வி எழுந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இதை பற்றின ஒரு ஆலோசனை கேட்குறாரு. இந்தியா தனது நிலத்தின் ஒரு பகுதியை சட்டப்படி வேறொரு நாட்டுக்கு கொடுக்க முடியுமா? இதுக்கு அரசியலமைப்பில் அதிகாரம் உள்ளதா? சாதாரண நாடாளுமன்ற சட்டம் போதுமா, இல்லை அரசியலமைப்பு திருத்தம் வேண்டுமா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. ஸோ இதனால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா 1960 இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஆலோசனை கேட்குறாரு. ஸோ பிரசிடென்ட்ஸ் அவங்க உச்சநீதிமன்றத்தில் கருத்து கேட்பும் அதிகாரம் அப்படின்னு இருக்குது, அது மூலிமா கேட்கலாம். பிரசிடென்ட்ஸ் ரெஃபரன்ஸ் என்ற முறையில் அதாவது குடியரசுத் தலைவர் நீதிமன்றத்தில் ஆலோசனை கேட்கலாம் என்ற முறையில் இது கேட்கப்பட்டது. ஸோ அதில் நீதிமன்றம் சில முக்கியமான விஷயங்களை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க.